அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆங்கிலத்தின் இன்னைக்கு வீடியோ சந்திராயன் பற்றி. ஏன்னா சந்திராயன் மூலமாக நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ரீசெண்டாக அது போயிருக்கு, அது இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட். பட் டெக்னிக்கலாக ஒரு சில விஷயம் நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணணும், அதை பற்றி கேட்கும்போது அதுக்கு தான் இந்த வீடியோ. சரி, நம்ம சந்திராயன் 3 பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி சந்திராயன்ன்றது என்ன? அதாவது என்னன்னா, இது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், மூணில் சவுத் போலில் லேண்ட் ஆன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். சதீஷ் தவான் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இது லான்ச் ஆச்சு. ஜூலை 14 இந்த வருஷம் 2023 இதில் என்ன இருக்குன்னா, ஒரு லேண்டர், ஒரு ரோவர், ஒரு ஆர்பிட்டர் இருக்கு. லேண்டர் பேர் தான் வந்து விக்ரம், அதுதான் வந்து மூனோட சர்ஃபேஸை வந்து டச் பண்ணிச்சு. ரோவருக்கு பேர் வந்து பிரக்யான்னு பேர், அதுவும் வந்து லேண்டர்லேருந்து தான் டிப்ளாய் ஆச்சு. இது என்ன பண்ணோம்னா லூனார் சர்ஃபேஸ், அதாவது மூனோட சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 4th country டு பிளேஸ் அ ரோவர் வந்து லூனார் சர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன ஒரு தனித்தன்மைன்னா, இதில் வந்து நிறைய தமிழர்கள் இஸ்ரோவில் இதுக்கு பங்களிச்சிருக்காங்க. அது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு 1969 யூஎஸ் வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்பிச்சது. ரஷ்யா 1970 ஒரு ரோவர் அனுப்பிச்சிச்சு. சைனா 2013 ஒரு ரோவர் அனுப்பிச்சிச்சு. இப்போது இந்தியா அனுப்பிச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சவுத் போலில் வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ண முதல் கண்ட்ரி வந்து இந்தியா தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் வந்து மூனோட ஈக்குவேட்டரில் லேண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து ஈஸி டு லேண்ட் அ ரோவர் அவே ஃப்ரம் த போல்ஸ். ஸோ இதுதான் வந்து தீம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னா அப்ஜெக்டிவ். இந்த சந்திராயனோட அப்ஜெக்டிவ் என்ன? இது வந்து இந்த மிஷன் வந்து சந்திராயன் 3 மிஷன் வந்து ஒரு வருஷத்துக்காக இது நீடிக்கும். அதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ். ஸோ இது என்ன பண்ணணும்னா மூனோட சவுத் போலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அங்கே ஏதாவது லைஃப் இருக்கா, வாட்டர் ஐஸ் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அதாவது ஒரு திறனாய்வு செய்யும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது ஆர்பிட் பண்ணிகிட்டே இருக்கும். மூணு சுற்றிட்டு ஆர்பிட் பண்ணிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணும். இந்த விக்ரம் லேண்டர்ன்றதுக்குள்ளேயே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. மூனோட சர்ஃபேஸை பற்றி பார்த்து அதை வந்து ஆன்சைட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சர்ஃபேஸ் இருக்குது. இது வந்து இதுதான் நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸாக சொல்லணும். அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதோட சிக்னிஃபிகன்ஸு. இப்போ மூன் பார்த்தீங்கன்னா நிறைய சன்லைட் ரிசீவ் ஆகாத நிறைய பகுதிகள் இருக்குது. ஒன்று அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து நிறைய கோல்ட் ட்ராப்ஸ் இருக்குது. இதை வந்து வாட்டர் ஐஸை வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது. இன்னொன்று நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா இதில் ஏதாவது ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து சன்லைட் ரிசீவ் ஆகலையோ அதை பற்றி நம்ம எப்படி ஏர்லி சோலார் சிஸ்டம் உருவாச்சுங்கிறது ஒரு இன்ஃபரன்ஸும் நமக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய டேட்டாவை இது தருது. இது மட்டும் இல்லாமல் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் மூனில் பாசிபிளா, மனுஷன் அங்கே போய் செட்டில் ஆக முடியுமா அப்படிங்கிறத பற்றின திறனாய்வும் நடக்குது. இன்னொன்று வந்து ராக்கெட்ஸ் வந்து மூன் சர்ஃபேஸ்லேருந்து ஏர்த்துக்கு அனுப்புறது ஈஸி, இங்கேருந்து அங்கே அனுப்புறதை விட. ஏன்னா அவங்களோட புவியீர்ப்பு வந்து 1/6 தான். மூனோட புவியீர்ப்பு வந்து 1/6 ஆஃப் எர்த்ஸ் புவியீர்ப்பு. நம்மளோட 9.8 m/s², அங்கே 1/6 தான். பார்த்துக்கோங்களேன், 1.5 தான். ஸோ ஈஸியாக மூன்லேருந்து இங்கே லேண்ட் ஆகும், இங்கேருந்து மூன் போடுறோம் கஷ்டம். சரி, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஹவு சந்திராயன் 3 ரீச் த மூன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு எர்த் ஆர்பிட் இருக்கு, டிரான்ஸ்லியூனார் இன்ஜெக்ஷன் இருக்கு, லியூனார் ஆர்பிட் மேனோவர்ஸ் இருக்கு. இந்த மூணு இருக்கு. கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். இந்த ப்ரொபல்ஷன் மாடல்ன்றது எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்பிட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் பேர். ஸோ இந்த லூனார் ஆர்பிட் வந்து இட் அப்ரோச்சஸ் த மூன். இந்த லேண்டர் அண்ட் ரோவர் மாடல் வந்து இட் டிராவல்ட் டுவர்ட்ஸ் த மூன் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக வந்து ஹவு டு சாஃப்ட்லி லேண்ட் ஆன் த மூன்ன்றதை ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரோவர் மாடியூல் வந்து செப்பரேட் பண்ணலாம் லேண்டர் மாடியூல்லேருந்து. ரோவர் மாடியூல் தான் மூணு உள்ள போனதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும் டு டூ அன் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த லூனார் சர்ஃபேஸ்.
இதை சொல்லிட்டு ப்ரீவியஸ் மூன் மிஷன்ஸ் பற்றி சொல்லலாம். சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2008 லான்ச் ஆச்சு. அதுவும் எய்ம்ட் அட் த சவுத் போல் ஆஃப் த மூன் தான். 312 நாள் ஓடிச்சது. ஸோ இட் டிஸ்கவர்ட் மெனி வாட்டர் மாலிக்யூல்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஷன் இன் வேர்ல்டு டு டிஸ்கவர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆன் த மூன். சந்திராயன் 2 வந்து 2019 லான்ச் ஆச்சு சவுத் போல்லையே. ஸோ இது வந்து இட் வாஸ் லாஸ்ட். இது வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இருக்கும்போது மூனோட சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கும்போது இது திஸ் இஸ் ஸ்டில் ரிவால்விங் அரவுண்ட் த மூன். இது பேசிக்காக பட் கம்யூனிகேஷன் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக ஒரு ஃபெயிலியர் தான். சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் 2023 லான்ச் ஆகி லேண்ட் ஆகி மூணில் இன்னும் வந்து ஆன்சைட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் சொல்லலாம். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன். ஆல்சோ ஃப்ரம் இட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஃபார் தமிழ்நாடு சயின்டிஸ்ட் மிஸ்டர் மயில்சாமி அண்ட் அதர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பரிசு தான் இது, எஸ்பெஷலி இஸ்ரோ. இது வந்து என்னன்னா இன்னும் நிறைய க்ரோயிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்றதுக்கு இது ஒரு சான்றா. ஸோ இதை நீங்கள் சொல்லலாம். கடைசியாக முடிக்கும் போது இந்த சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் மூன் சவுத் போல இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா வந்து பிரக்யான் மூலமாக கலெக்ட் ஆகி, விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் மூலமாக கலெக்ட் ஆகி சயின்டிஸ்ட்டும் இன்ஜினியர்ஸ்க்கும் இந்த டேட்டா போகும். ஸோ தே வில் கண்டினியூ டு எக்ஸ்ப்ளோர் மோர் அண்ட் காலனைஸ் த மூன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஸ்பேஸ்க்காக இது யூஸ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இதை தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்றத பார்க்கலாம் ஃபார்முலா. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் டிஸ்கஷன் சேயிங் on August 23, 2023, India launched its Chndraayan 3, which soft landed on the moon south pole. It was launched from the Satish Dhawan space in Sriharikota near Tamil Nadu, which is exactly in Andhra Pradesh. So it has a lander, rover and an orbiter, the spacecraft. This is named as Vikram, and the lander is named as Vikram, rover is named as Pragyan. So with this, India becomes the 4th country in the world to place a rover on the lunar surface after the US, Russia and China. So India is also the first country to soft land on the south pole of the moon. Till now, most missions have been landed on the moon's equator because it is easier to land a rover away from the poles. Coming to main objectives, you can say that Chandrayaan 3 mission is expected to last for 1 year at least. So during this time, Pragyan rover will explore the moon's south pole. Also, the orbiter will continue to orbit the moon and collect data. And this Vikram lander is also equipped with a variety of instruments that it will utilize to study the moon's surface and perform on-site experiments. So this is how you have to say. Then you have to explain the significance of moon south pole, stating that the low-lying areas do not receive sunlight. And also there are cold traps which can serve as the storehouse of water ice. And also this region could have preserved any organic molecules, and the areas on the moon which do not receive sunlight may reveal clues about how the earlier solar system evolved. And we are also doing a research on establishing human settlements on the moon. Basically, it is also easier to launch rockets from the moon's surface than from Earth, because gravity in moon is 1/6 of the gravity in Earth, which is 9.8 meters per second square. So 1/6 is the moon, 9.8 by 6 or whatever. So how did Chandrayaan 3 reach the moon? This should be your next description. So the journey comprised of 3 stages: Earth orbit maneuvers, trans-lunar injections, and lunar orbit maneuvers. So the propulsion module took over and conducted orbit raising exercises. So this was called as the trans-lunar injection. So it conducted lunar orbit maneuvers to approach the moon. And also the rover module was separated from the lander module, and now it is collecting samples to conduct on-site experiments. So previously, if you see, Chandrayaan 1 was launched in 2008, which was the first mission to the moon.
to discover water vehicles on the moon. Chandrayaan 2 was launched in 2019, which was actually a failure. The communication was lost, and Chandrayaan 3, which was landed now in 2023, is launched with the goal of conducting on-site experiments. As of now, it is a success. So, concluding your discussion, you should say Chandrayaan 3 is definitely a significant achievement for the India space program, and numerous Tamilians have contributed towards Chandrayaan 3 success. It is basically a testament to the hard work and dedication of the ISRO scientists, and this will help us better understand the moon's south pole and its potential for future human exploration. So finally, you can say it is a major step forward in the exploration of moon, which could have implications for future exploration of the human settlement or the human exploration of space. So this is how you need to go about your discussion on Chandrayaan. I hope it was useful. Please do prepare, because it is slightly a technical topic. You need to have technical points also with you. Merely communication will not suffice for this. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய தமிழங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கஷன்ஸ் ஆர் இன்டர்வியூக்கு எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸில் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அடுத்த வாரம் வேறு ஒரு டாப்பிக்கில் சென்னை புயலை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், தமிழ்நாட்டு புயலை பற்றி. ஸோ till then, it's bye from டாக்டர் கமல்ஹாசன், தமிழ் வழி ஆங்கிலம். நன்றி, வணக்கம். நம்ம தமிழர்கள் அனைவருக்குமே இதை ஷேர் பண்ண